வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க ரேவதி கிட்ட, அம்மாடி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொடுத்தாச்சுமா, அம்மன் புடவையே வந்துட்டு உன் கைக்கு வந்துருச்சு, இன்னும் 4-5 நாளையில உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த கல்யாணம் நடக்கிறதுனால தாத்தா பாட்டியோட குடும்பம் நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேர போகுதுல்ல, எனக்கு அதுதாம எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி நீ இத பத்தி சந்தோஷப்பட்ட அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குமா அப்படின்னு. அப்ப ராஜா இத பார்த்துட்டு நினைக்கிறாரு, ஈஸ்வரி தேவையில்லாம வந்துட்டு ரேவதிய நல்லாவே ஏமாத்துறா, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தப்பான காரியத்தை பண்றா. இந்த விஷயத்த பத்தி ரேவதி கிட்ட நம்ம எடுத்து சொல்லியே ஆகணும். உடனேயே நம்ம ராஜா என்ன பண்றாங்கன்னா, ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஆபீஸ்ல இருக்காரு. அப்போ பிரியா வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சரியா செக் பண்ணீங்களா அப்படின்ட்டு போறாங்க. இத ரேவதி கவனிக்கிறாங்க. ரேவதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எதுக்காக இந்த பிரியாங்கிற பொண்ணு அடிக்கடி ஆபீஸ் ரூமுக்குள்ள போய்கிட்டே இருக்கா, சார் கிட்ட எப்ப பார்த்தாலும் போய் பேசிக்கிட்டே இருக்கா, அப்படி சார் கிட்ட இவ என்னதான் பேசுவாளோ அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா பிரியா கிட்ட, பிரியா மேடம் எந்த ஃபைல்ஸா இருந்தாலும் நீங்க ரேவதி கிட்ட கொடுத்து விடுங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, சார் நான் கரெக்டா தான் சார் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் சார் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பிரியா மேடம், நீங்க இந்த ஆபீஸ்ல ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி, அதாவது ரிசப்ஷனிஸ்டா தான் இருக்கிறீங்க. ஆனா ரேவதி மேடம் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில நீ தேவையில்லாம இங்க இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல, போயிட்டு ரேவதியை கூப்பிடு அப்படின்னு. உடனே பிரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி மேடம் உங்களை சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு. ரேவதியும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போறாங்க. பிரியா இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு பிரியா மேடம் சொன்னாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க உங்ககிட்ட கொடுத்த ஃபைல்ஸ நீங்க தான் செக் பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்க என்ன பிரியா கிட்ட கொடுத்து விடுறீங்க, என்ன வேலைக்கே ஒரு ஆளா, நான் உங்களுக்கு வேலை கொடுத்தா நீங்க அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம ரேவதி. சார் அப்படி எல்லாம் இல்ல சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க தானே இப்ப ஃபைல்ஸ கொடுத்து விட்டீங்க, என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, உங்கள்ட்ட கொடுத்த வேலையை நீங்க சரியா பாப்பீங்க அப்படின்னு நினைச்சா நீங்க இன்னொருத்தட்ட வேலை கொடுக்குறீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரி சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அது சரி இதுக்கப்புறம் பண்ணாம இருந்தா சரி, போயிட்டு என்ன வேலை இருக்கோ அதை பாருங்க அப்படின்னு சொன்னதும் ரேவதி வெளியில வராங்க. அப்ப பிரியா இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. எப்படியோ அவங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டாச்சு அப்படின்ட்டு. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு உட்கார, ஹீரோ நேரா அந்த இடத்துக்கு ரேவதி கிட்ட, என்னாச்சு மேடம் ஏதாவது பாத்தீங்களா. ரேவதி சொல்றாங்க, சார் இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவ்வளவுதானே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்றாங்க. அப்ப ரேவதிக்கு ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பிரியாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட வராங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. என்ன மேடம் பிரியா மேடம் என்னாச்சு அப்படின்னு. பிரியா சொல்றாங்க, இங்க பாரு நீ சாருக்கு ரூட் போட்டுக்கிட்டு இருக்கன்னு நல்லாவே தெரியுது, நீ தேவையில்லாம சார் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்காத, அவரு ஏன் ஆளு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் சார் எல்லாம் எந்த கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை, நான் வேலை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன், நீங்க தேவையில்லாம என் மேல எந்த பழியும் போடாதீங்க பிரியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப பிரியா பாக்குறாங்க, இவ கண்டிப்பா ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறா, இவளுக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சும் இவ எம்டி சார கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காளே, இவெல்லாம் பொண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா நினைக்கிறாங்க. அப்புறமா ரேவதி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ரோஹிணி கிட்ட, அக்கா ஆபீஸ்ல பிரியான்னு ஒருத்தி வேலை பாக்குறாக்கா, அவ ஸ்ட்ரைட்டா என்கிட்ட நீ கார்த்தியை லவ் பண்ற அப்படின்னு கேக்குறாக்கா. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஏய் இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்க அதுல ஒரு நியாயம் இருக்கு,
நான் உன்னை எப்பவுமே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆபீஸ்லயே உன்னை கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே நீங்க 2 பேருமே லவ்வர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. அதான் கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. எடி சொல்ற அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஆமாண்டி, இப்போ வீட்டுல யாராவது கேட்டா சரி, வீட்டுல யாருக்காவது சந்தேகம் அதனால கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆபீஸ்லயே உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க அப்படின்னு தான் ஆபீஸ்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடி. இதை கேட்டதும் ரேவதி வந்துட்டு, என்னக்கா நீ என்ன நல்லாவே குழப்பி விடுற, எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, கடைசி நேரத்துல இப்படி சொல்றியேக்கா அப்படின்ட்டு. அதே நேரத்துல நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா, ரேவதிக்கு கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இப்படியே நம்ம டிலே பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஈஸ்வரி கண்டிப்பா ரேவதிய எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையவே பினிஷ் பண்ண பாப்பா. இதை விடக்கூடாது. நம்ம வந்துட்டு ரேவதி கிட்ட எல்லா உண்மையே சொல்லணும். அப்பதான் ரேவதி வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளையும் ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கான வழிய பாப்பா அப்படின்னு நேரா நம்ம ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி ரேவதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா, என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, உனக்கே தெரியும், அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்தை ரொம்ப வந்துட்டு அர்ஜென்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உனக்கே தெரியுது இல்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா, ஏன் தெரியுமா, சீக்கிரம் 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்தை ரொம்ப வந்துட்டு அர்ஜென்டா பண்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க அம்மா இந்த கல்யாணத்தை எதுக்காக தெரியுமா அவ்வளவு சீக்கிரம் நடத்துறா, உனக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, என்னப்பா சொல்றீங்க, எனக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மா இப்படி அவசரமா கல்யாணம் பண்றாங்களா? அப்பா, நீங்க சொல்றது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அம்மா இப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையாது. அம்மா எப்பவுமே நமக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 30 வருஷமா பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக அம்மா வந்துட்டு இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணாங்க. ஆனா நீங்க என்னன்னா அம்மாவை தப்பா பேசுறீங்க. அப்பா, உங்ககிட்ட யாரோ தவறா சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நீங்க அம்மாவை பத்தி இப்படி தப்பா சொல்றீங்கப்பா. அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மாடி, நீ வா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தணும். அப்பதான் நீ எல்லாத்தையும் உண்மைன்னு நினைப்ப, வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் ரேவதி கேக்குறாங்க, அப்பா, அப்படி என்கிட்ட நீங்க என்ன உண்மையை சொல்ல போறீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி, ஒரு தகப்பனா இருந்து நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்து நாளை பின்ன உனக்கு உடம்பு சரியானதோட ஏன்பா என்கிட்ட என்னைய இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன்பா என்கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கல, ஏன் என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சிங்க அப்படின்னு நீ கேப்ப. அப்படி எந்த விஷயமும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப முன்கூட்டியே உன்னை கூப்பிட்டு சொல்றேன். இங்க பாரு, உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ ஒன்னும் இப்போ நல்ல நிலைமையில இல்ல. உனக்கு இப்ப பழைய விஷயங்கள் நிறையவே ஞாபகத்துல இல்லாம இருக்கு. உனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துல இல்ல அப்படிங்கிற சூழ்நிலைய பயன்படுத்தி ஈஸ்வரி உனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, எப்படியாவது ஒண்ணு அத்தனை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஈஸ்வரி அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுவா அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருமா, வீட்டுக்கு வந்திருக்கானே ஒருத்தன், அவன் ஒன்னும் என் தங்கச்சி பேரனே, என் பையனே கிடையாது. அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஈஸ்வரி அவனை வந்துட்டு கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு உன்னை நல்லாவே ஏமாத்துறா. ரேவதி கேக்குறாங்க, ஏன்பா அம்மா இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஏன் நீங்க இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா, ஏன்பா என்கிட்ட சொல்லல அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி, உனக்கு ரொம்ப முடியாம இருக்குமா, உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துச்சுமா, அந்த விபத்துல உனக்கு பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போச்சு. அதனால உனக்கு கடைசி 3 வருஷத்துல நடந்த எல்லா விஷயமும் மறந்து போச்சு. உனக்கு கல்யாணம் ஆன விஷயம், அப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன விஷயத்துல இருந்து, உங்க அக்கா கர்ப்பமானத்துல இருந்து எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட. நீ மறந்ததை வச்சு ஈஸ்வரி அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு எங்க அப்பாவையும் அம்மாவையும் சுத்தமா பிடிக்காது. அவங்க எப்பவுமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த உறவு என்னைக்குமே நீடிக்க கூடாது அப்படின்னு அவ நினைச்சா. அப்பதான் உனக்கு ஞாபக மறதி வந்ததோட அத அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. ரேவதி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு,
ஏன்பா என்கிட்ட நடந்த விஷயம் எதையுமே இத்தனை நாள் சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா உனக்கு வந்துட்டு பழைய விஷயங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி ஞாபகப்படுத்தினா அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்துட்டு எங்களை எச்சரிச்சாங்க. அதனால ஈஸ்வரி என்ன சொல்லிட்டா அப்படின்னா, அவளுக்கு பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்துற மாதிரி எந்த விஷயமுமே அவ எதிர்க்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால உன் புருஷன் கார்த்தியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா. மாப்பிள்ளையும் உனக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய துரோகத்தை தான் உங்க அம்மா உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காமா, எங்களால எதுவுமே பண்ண முடியலமா அப்படின்னு. இதை கேட்டனும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்பவே நான் யோசிச்சப்பா, ஏதோ ஒரு விஷயம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு எனக்கு நெருக்கமான ஒண்ணு என்னை விட்டு தூரமா போயிட்டு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே என் மனசு நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்பதான்ப்பா புரியுது எந்த விஷயம் என்ன தூரம் விட்டு போயிருக்கு அப்படின்னு. என் கட்டின புருஷன் தான் என்ன தூரம் விட்டு போயிருக்காரு அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா அம்மாவோட அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இப்படி கல்யாணத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன், என்ன ஏதுன்னு கேட்காம. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்ல, மாப்பிள்ள உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, நீ இப்பவே போயிட்டு மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் கண்டிப்பா வந்துட்டு அவர் கூட சேர்ந்து வாழுவேன். அதுக்கு முன்னாடி அம்மா பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு அம்மாவுக்கு புரிய வைக்கணும். இதே மாதிரி எத்தனை நாள் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சது ரொம்பவே தப்பு. அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் அம்மா கிட்ட எடுத்து சொல்ல போறேன். அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மாடி நீ இப்போதைக்கு ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா ஈஸ்வரி கோவப்படுவாளே தவிர்த்து அவ ஒரு வகையிலையும் அமைதியாகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டா. சோ இப்போதைக்கு நீ ரேவதி கிட்ட ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம். உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிப்பா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகங்கள் எனக்கு வந்த மாதிரி அம்மா கிட்ட பிஹேவ் பண்றேன். அப்பதான் அம்மா வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு, இதுக்கப்புறமே என்னை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிட்டு அவங்களே அவங்களோட திட்டத்தை கைவிட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, அம்மாடி நீ சொல்ற ஐடியா கூட எனக்கு சரியாதான் இருக்கு, நீ இதே மாதிரி பண்ணு, கண்டிப்பா ஈஸ்வரி வந்துட்டு உன் மேல எந்த தப்பும் சொல்ல மாட்டா. இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு கலாவை பாக்குறாங்க. கலா கிட்ட, இங்க பாரு கலா, கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே சீக்கிரம் பண்ணு, அப்பதான் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியும். அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. யாரு என்ன பண்ணாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என் அண்ணன் மருது ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான், நம்மளுடைய பல நாள் கனவு நிறைவேற போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஈஸ்வரிக்கு தெரிய வரல. அப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சூழ்நிலையால இன்னும் என்ன நடக்க போகுது, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப பெரிய ட்விஸ்டாவும் நடக்க போகுது. ஹீரோ எப்படி ரேவதிய வந்து காப்பாத்த போறாரு, ரேவதியை காப்பாத்தி ரேவதியோட கழுத்துல எப்படி தாலி கட்ட போறாரு, இதனால நம்ம ரேவதிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த மருது என்ன பண்ண போறாரு, ரேவதிய வந்து கல்யாணம் பண்றதுக்காக வேற ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பயன்படுத்துவாரா, அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி ரேவதியை காப்பாற்ற போறாரு, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த கற்பனை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸை பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ல வந்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்களோட ஸ்டோரியை ஆட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. புதுவிதமான வேற ஏதாவது ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ உங்க எல்லாருக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் உங்களுக்கு பிடிக்குமா? டெய்ஸி கிளிப்ஸ்ல இருந்து 5 petal ஃபிளவர் கிளிப்ல இருந்து ரொம்ப கியூட்டான கிளிப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே வேணும் உங்களுக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட்ல வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. ஏன் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணணும்னா அப்பதான் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ கமெண்ட்ல வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். எனக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும், அதனாலதான் நேச்சர் சம்பந்தமான வீடியோஸை நான் ஆட் பண்றேன். உங்களுக்கும் நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.